வணக்கம் மக்களே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நண்பர்களே, தலைவிதி பற்றிய இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக மனித மனதில் எழுந்து வருகிறது. நமது விதி முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா, அல்லது நாமே அதை உருவாக்குகிறோமா? பல்வேறு தத்துவ ஞானிகளும் மதங்களும் இதற்கு வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கின்றன. ஆனால் இது வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்வி. ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவங்களையும் நம்பிக்கைகளையும் வைத்து இதை புரிந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு ஒரு பௌத்த கதையுடன் ஆரம்பிப்போம். ஆனால் நண்பர்களே, வீடியோவை தொடர்வதற்கு முன் நமது மேனி ஸ்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்களே, இப்போது புத்தரின் கதையை நோக்கிச் செல்வோம். வாருங்கள். மகாத் சாம்ராஜ்யத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் வசுதேவன் என்ற சாதாரண விவசாயி வாழ்ந்து வந்தான். வசுதேவன் கடின உழைப்பாளியும் நேர்மையானவனுமாக இருந்தான். ஆனால் அவனது வாழ்க்கை துயரங்களால் நிறைந்திருந்தது. அவனுக்கு எப்போதும் பிரச்சனைகள் குறைவில்லை. சில சமயங்களில் பயிர்கள் நாசமாகிவிடும். சில சமயங்களில் குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்படுவார்கள். அவனது மனைவி மணி எப்போதும் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டாள். அவனது 2 குழந்தைகளும் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டும் இருந்தனர். வசுதேவனுக்கு விவசாயம் தவிர வேறு வருமான வழி இல்லை. ஆனால் விவசாயமும் அவனுக்கு பெரும் சவாலாக மாறியிருந்தது. தினமும் காலையில் எழுந்து வயலுக்கு சென்று கடினமாக உழைத்தான். ஆனால் அவனது உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லை. கிராம மக்கள், இவை அனைத்தும் உன் விதியின் விளையாட்டு. உன் தலைவிதியில் இவையே எழுதப்பட்டுள்ளன. யாராலும் அதை மாற்ற முடியாது என்று கூறுவார்கள். இந்த வார்த்தைகள் வசுதேவனின் மனதில் ஆழ்ந்த விரக்தியை ஏற்படுத்தின. என் விதி உண்மையிலேயே முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா? அதை மாற்ற நான் எதுவும் செய்ய முடியாதா? என் வாழ்க்கையில் இந்த துன்பங்கள் முன்பே எழுதப்பட்டிருந்தால் என் உழைப்புக்கு என்ன பயன் என்று அவன் யோசித்தான். வசுதேவனின் இந்த கேள்வி அவனது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு இரவும் தூங்கும்போது விதி முன்பே எழுதப்பட்டிருந்தால் என் உழைப்புக்கு அர்த்தமில்லையே என்ற எண்ணங்கள் அவனை வாட்டின. தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்திக்கு அடிபணிந்திருப்பதாக அவன் உணர்ந்தான். தன் துயரங்களை மாற்ற எந்த வழியும் தோன்றவில்லை. ஆனால் வசுதேவனுக்கு தன் வாழ்க்கையின் பதிலை தேடும் தீவிர விருப்பம் இருந்தது. பகவான் புத்தர் பெரும் ஞானி என்றும் இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும் என்றும் அவன் கேள்விப்பட்டிருந்தான். கிராமத்தில் ஒரு பெரியவர் புத்தர் அருகிலுள்ள காட்டில் தியானம் செய்கிறார். மக்களின் சிக்கலான கேள்விகளுக்கு தீர்வு கூறுகிறார் என்று கூறினார். வசுதேவன் தன் மனைவி மணியிடம், நான் பகவான் புத்தரை சந்திக்க விரும்புகிறேன். என் விதி முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா, அல்லது அதை மாற்ற முடியுமா என்பதை அறிய விரும்புகிறேன் என்றான். மணி அவனுக்கு ஆதரவு தந்தாள். இந்த கேள்வி வசுதேவனை மிகவும் கவலையடையச் செய்ததையும் இதற்கு பதில் கிடைத்தால் அவனுக்கு மன அமைதி கிடைக்கும் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். மறுநாள் காலை வசுதேவன் பயணத்தை தொடங்கினான். தன் வயல்களையும் குடும்ப பொறுப்பையும் ஒரு நம்பகமான நண்பனிடம் ஒப்படைத்துவிட்டு புத்தரை நோக்கி புறப்பட்டான். அவனது பயணம் நீண்டதாகவும் கடினமாகவும் இருந்தது. ஆனால் தன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை அவனது மனதில் இருந்தது. வசுதேவனின் பயணம் எளிதாக இல்லை. பல காடுகள், ஆறுகள், மலைகளை கடந்தான். சில சமயங்களில் பசியுடனும் குளிரில் நடுங்கியபடியும் தூங்க வேண்டியிருந்தது. பல முறை இந்த பயணத்தை கைவிட்டு திரும்பிச் செல்லலாம் என்று தோன்றியது. ஆனால் பதில் கிடைக்கும் வரை திரும்ப மாட்டேன் என்று அவனது மனம் அவனை தூண்டியது. ஒரு நாள் ஒரு பெரிய காட்டின் வழியாக செல்லும்போது ஒரு வயதான துறவியை சந்தித்தான். துறவி அவனுக்கு உணவளித்து சிறிது நேரம் உரையாடினார். துறவி, உன் பயணத்தின் நோக்கம் என்ன என்று கேட்டார். வசுதேவன் தன் பிரச்சனைகளையும் கேள்வியையும் விவரித்தான். துறவி கூறினார், நீ சரியான பாதையில் இருக்கிறாய் மகனே. பகவான் புத்தர் மட்டுமே உனக்கு பதில் அளிக்க முடியும். ஆனால் பதில் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை நினைவில் வைத்திரு. புத்தர் உனக்கு வழி மட்டுமே காட்ட முடியும். பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு வசுதேவன் இறுதியாக புத்தரின் ஆசிரமத்தை அடைந்தான். ஆசிரமம் அமைதியான இடமாக பசுமையால் சூழப்பட்டு தனித்துவமான அமைதியுடன் இருந்தது. அங்கு பலர் புத்தரின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். வசுதேவனுக்கு புத்தரை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. புத்தரை அணுகியவுடன் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. வசுதேவனின் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுவது போல உணர்ந்தான்.
குவாசி வணங்கி, பகவானே, நான் வசுதேவன். என் வாழ்க்கை துன்பங்களால் நிறைந்துள்ளது. இவை அனைத்தும் என் தலைவிதியில் எழுதப்பட்டவை என்று மக்கள் கூறுகிறார்கள். என் விதி முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா? அதை மாற்ற நான் எதுவும் செய்ய முடியாதா என்று கேட்டான். புத்தர் அமைதியான குரலில், வசுதேவா, உன் கேள்வி ஆழமானது. அதற்கான பதில் உனக்குள்ளேயே மறைந்துள்ளது. ஆனால் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றார். புத்தர் ஒரு எளிய ஆனால் ஆழ்ந்த கதையைச் சொன்னார். வசுதேவா, நீ ஒரு விதையை நட்டதாக வைத்துக்கொள். அது ஒரு செடியாகவும் பின்னர் பெரிய மரமாகவும் வளரும். ஆனால் அந்த மரம் எப்படி இருக்கும் என்பது அதற்கு எவ்வளவு தண்ணீர், சூரிய ஒளி மற்றும் பராமரிப்பு கிடைக்கிறது என்பதை பொறுத்தது. சரியான நேரத்தில் தண்ணீர் கிடைத்தால் அது வலிமையான மரமாக வளரும். இல்லையெனில் அது காய்ந்துவிடும். உன் தலைவிதியும் இதே போல் செயல்படுகிறது. உன் முந்தைய கர்மாக்கள் விதைகள் போன்றவை. உன் தற்போதைய கர்மாக்கள் அதற்கு தண்ணீரும் ஊட்டச்சத்தும் அளிக்கின்றன. வசுதேவன் கவனமாக கேட்டான். ஆனால் அவனால் இன்னும் முழுமையான பதிலை புரிந்து கொள்ள முடியவில்லை. என் கர்மாக்கள் உண்மையில் என் விதியை மாற்ற முடியுமா என்று யோசித்தான். புத்தர் தெளிவாக கூறினார், தலைவிதியும் கர்மாவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளன. தலைவிதி உன் முந்தைய கர்மாக்களின் விளைவு. ஆனால் அது கல்லில் செதுக்கப்பட்டது அல்ல. உன் தற்போதைய கர்மாக்கள் உன் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். சரியான திசையில் கர்மாக்களை செய்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் வரும். புத்தர் மற்றொரு உதாரணம் தந்தார். உன்னிடம் ஒரு படகு இருப்பதாக வைத்துக்கொள். அது ஆற்று நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்படுகிறது. உன் தலைவிதி அந்த நீரோட்டத்தை போன்றது. ஆனால் உன்னிடம் துடுப்புகள் உள்ளன. உன் கர்மாக்களே அந்த துடுப்புகள். அவை உன்னை நீரோட்டத்திற்கு எதிராகவும் அழைத்துச் செல்ல முடியும். வசுதேவன் இப்போது கர்மாக்களும் தலைவிதியும் எவ்வாறு தொடர்புடையவை என்பதை ஓரளவு புரிந்து கொண்டான். ஆனால் அவனது மனதில் மற்றொரு கேள்வி எழுந்தது. பகவானே, கர்மாக்களே நமது தலைவிதியை உருவாக்குகின்றன என்றால் இப்போது எனக்கு நடப்பவை அனைத்தும் என் முந்தைய கர்மாக்களின் விளைவுதானா? இன்று முதல் நல்ல கர்மாக்களை செய்யத் தொடங்கினால் என் விதி உடனடியாக மாறுமா? புத்தர் புன்னகைத்து, வசுதேவா, நிகழ்காலத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள். உன் தற்போதைய கர்மாக்கள் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. ஆனால் இந்த மாற்றம் மெதுவாகவே நடக்கும். ஒரு விதையிலிருந்து மரம் வளர நேரம் எடுப்பது போல கடந்த கால கர்மாக்களின் விளைவுகளை மாற்ற பொறுமையும் தொடர்ச்சியும் தேவை. உடனடி மாற்றத்தை எதிர்பார்க்காதே. சரியான கர்மாக்களை செய்வதன் மூலம் வாழ்க்கையின் திசை மாறும். ஆனால் அதன் பலன் படிப்படியாகவே வரும். புத்தர் மற்றொரு கதையை சொன்னார். ஒரு விவசாயி தன் வயலில் விதைகளை விதைத்தான். முதல் வருடம் மழை இல்லாததால் பயிர்கள் வளரவில்லை. அவன் விரக்தி அடைந்தான். இது தன் தலைவிதி என்று நினைத்தான். ஆனால் அவன் மனம் தளரவில்லை. மறு வருடம் மீண்டும் விதைகளை விதைத்தான். இம்முறை மழை சரியாக பெய்தது. அவனது உழைப்பு பலன் கொடுத்தது. நல்ல அறுவடை கிடைத்தது. இந்த அனுபவம் கர்மாக்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது. பலன் உடனடியாக கிடைக்காவிட்டாலும் முயற்சி தொடர வேண்டும். வசுதேவனின் மனதில் கடந்த கால கர்மாக்களை முழுமையாக மாற்ற முடியுமா என்ற கேள்வி இன்னும் இருந்தது. அவன் கேட்டான், பகவானே, என் கடந்த கால கர்மாக்களே என் தற்போதைய துன்பங்களுக்கு காரணம் என்றால் அவற்றை முழுமையாக மாற்ற முடியுமா? அல்லது நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டுமா? புத்தர் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, வசுதேவா, கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நடந்தது நடந்துவிட்டது. ஆனால் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமே நிகழ்காலத்தை சரியான திசையில் கொண்டு செல்ல முடியும். உன் தற்போதைய கர்மாக்களே உன் எதிர்காலத்தை உருவாக்கும். கடந்த காலத்தை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து. உன் வாழ்க்கை படிப்படியாக மாறத் தொடங்கும். புத்தர் மேலும் கூறினார், கடந்த காலத்தின் சுமையை தூக்குவதால் முன்னேற முடியாது. அதை ஏற்றுக்கொள். அதிலிருந்து கற்றுக்கொள். முன்னேறு. உன் நிகழ்காலத்தை நல்ல கர்மாக்களால் நிரப்பு. எதிர்காலம் உனதாகும். புத்தர் மற்றொரு உதாரணம் தந்தார். ஒரு மன்னன் தன் ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு ஏழை பிராமணன் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்வதை அறிந்தான். மன்னன் அவனை அரசவைக்கு அழைத்து, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று கேட்டான். பிராமணன், மன்னா, இது என் தலைவிதியின் விளையாட்டு. எவ்வளவு உழைத்தாலும் வறுமையிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்றான். மன்னன் சிரித்து, உன் தலைவிதி உன் கடந்த கால கர்மாக்களின் விளைவாக இருக்கலாம். ஆனால் உன் எதிர்காலம் உன் தற்போதைய கர்மாக்களால் உருவாகும். இன்று முதல் சரியான கர்மாக்களை செய். உன் எதிர்காலம் மாறும் என்றான். மன்னன் அந்த பிராமணனுக்கு உதவி செய்து நல்ல கர்மாக்களை செய்ய ஊக்குவித்தான். படிப்படியாக பிராமணன் உழைக்கத் தொடங்கினான்.
சில வருடங்களில் அவனது வாழ்க்கை முற்றிலும் மாறி வறுமையிலிருந்து வெளிவந்து வளமான வாழ்க்கையை வாழ்ந்தான். புத்தரின் வார்த்தைகள் வசுதேவனின் மனதில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சியது. தலைவிதி நிலையானது அல்ல, அதை மாற்ற முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் தன் கர்மாக்களில் மாற்றம் செய்தால் வாழ்க்கையும் மாறும் என்று புரிந்து கொண்டான். வசுதேவன் புத்தரிடம், பகவானே, என் தலைவிதி என் கைகளில் இருக்கிறது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். என் கர்மாக்களை மாற்றுவதன் மூலம் என் வாழ்க்கைக்கு புதிய திசையை அளிக்க முடியும் என்றான். புத்தர் அவனை ஆசீர்வதித்து, சரியான பாதையில் நடப்பவன் ஒருபோதும் மனம் தளரக்கூடாது. வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் நமது கர்மாக்களின் விளைவே. சரியான கர்மாக்களை செய்தால் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்றார். வசுதேவன் புத்தரிடம் விடைபெற்று தன் கிராமத்திற்கு திரும்பினான். இப்போது அவனது மனதில் புதிய ஆற்றல் இருந்தது. அவனது துன்பங்கள் கடந்த கால கர்மாக்களின் விளைவு என்று உறுதியாக நம்பினான். ஆனால் தன் கர்மாக்களால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் என்றும் நம்பினான். கிராமத்திற்கு திரும்பிய வசுதேவன் தன் வாழ்க்கையில் மாற்றங்களை செய்யத் தொடங்கினான். விவசாயத்தில் இன்னும் கடினமாக உழைத்தான். குடும்பத்தின் மீது அதிக பொறுப்புடன் நடந்து கொண்டான். தன் நடத்தையில் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்தான். படிப்படியாக அவனது வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் தோன்றின. அவனது பயிர்கள் சிறப்பாக விளைந்தன. குடும்பம் ஆரோக்கியமாக மாறியது. பொருளாதார நிலையும் மேம்பட்டது. வசுதேவனின் வாழ்க்கையில் அனைத்தும் படிப்படியாக மாறத் தொடங்கின. அவனது கடின உழைப்பும் சரியான கர்மாக்களும் பலன் கொடுக்கத் தொடங்கின. கிராம மக்கள், வசுதேவன் தன் தலைவிதியை மாற்றிவிட்டான், கர்மாக்கள் முன்பே தீர்மானிக்கப்பட்டவை அல்ல என்பதை அவன் நிரூபித்து விட்டான் என்று பேசத் தொடங்கினர். வசுதேவனின் வெற்றி அவனை மேலும் ஊக்கப்படுத்தியது. ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கிக் கொண்டே இருந்தான். வாழ்க்கையில் பொறுமையின் முக்கியத்துவத்தையும் அவன் புரிந்து கொண்டான். காலப்போக்கில் வசுதேவன் கிராமத்தின் மிகவும் வெற்றிகரமான நபர்களில் ஒருவனாக மாறினான். ஒரு நாள் வசுதேவன் மீண்டும் புத்தரிடம் சென்று நன்றி கூறினான். பகவானே, தலைவிதியும் கர்மாவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளன என்று கற்றுக் கொடுத்தீர்கள். நாம் சரியான கர்மாக்களை செய்தால் எதிர்காலம் மாறக்கூடும் என்பதை காட்டினீர்கள். தலைவிதி நிலையானது அல்ல, நமது கர்மாக்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்றான். புத்தர் புன்னகைத்து, வசுதேவா, வாழ்க்கையின் முழு விளையாட்டும் கர்மாக்களே. தலைவிதி என்பது கடந்த கால கர்மாக்களின் விளைவு. ஆனால் தற்போதைய கர்மாக்களே எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. உன் கர்மாக்களே உனது மிகப்பெரிய தோழர்கள். வசுதேவன் இப்போது முழுமையான சுயசார்பு மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவனாக மாறியிருந்தான். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமல்ல, நமது கர்மாக்களே எதிர்காலத்தை வழிநடத்துகின்றன என்பதை அவன் புரிந்து கொண்டான். புத்தர் கற்றுத்தந்த பாதையை பின்பற்றி அவன் சுகமும் அமைதியும் அனுபவித்தான். இந்த கதையின் செய்தி, நமது தலைவிதி முன்பே தீர்மானிக்கப்பட்டது அல்ல. நமது கர்மாக்களே நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. சரியான திசையில் கர்மாக்களை செய்தால் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெறலாம். வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைய வேண்டாம். உங்கள் கர்மாக்களே உங்கள் தலைவிதியை மாற்ற முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது போன்ற கதைகள் முதலில் உங்களை வந்து சேரும். நன்றி.